இங்க பாரு, இத கேளேன், இத கவனிச்சியா, கொஞ்சம் இதை நோட் பண்ண அப்படின்னு உங்க பார்ட்னர் சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இல்ல, அது ஒரு ரிலேஷன்ஷிப் டெஸ்ட் தான். இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்ச்ல நாம பார்க்க போறது தி பிட் ஃபார் கனெக்ஷன் சேலஞ்ச். இந்த மீம் பாரு, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த ஃப்ளவர் எவ்வளவு அழகா இருக்குல்ல, கொஞ்சம் உட்காரு உங்ககிட்ட பேசணும், இப்படி எல்லாம் சொல்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல. நம்ம பிஸி லைஃப்ல இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸை நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா சைக்காலஜில இதுக்கு ஒரு பேர் இருக்கு, பிட்ஸ் ஃபார் கனெக்ஷன். ஹெல்தி கப்பிள்ஸ் எப்பவுமே இந்த பிட்ஸ்க்கு டர்ன் பண்ணுவாங்க, மீனிங் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனா சில நேரம் நம்ம என்ன பண்றோம், அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதெல்லாம் விட, இப்படி நமக்கே தெரியாம இமோஷனல் நெக்லெக்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறோம். கனெக்ஷன் பிரேக் ஆகிறது பெரிய ஃபைட்ஸ்ல இல்ல, ரிப்பீட்டட் மிஸ்டு மூமெண்ட்ஸ்ல தான். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப சிம்பிள். உங்க பார்ட்னர் உங்க அட்டென்ஷனை சீக் பண்ணும்போது அட்லீஸ்ட் 3 times கான்ஷியஸா டர்ன் பண்ணுங்க. போனை கீழே வச்சுக்கோங்க, கண்களை பாருங்க, அப்புறம் என்ன அப்படின்னு கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்மால் பிட்டுக்கு பின்னாடியும் அன்ஸ்போக்கன் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீ இன்னும் என் பக்கம் தான் இருக்கியா அப்படிங்கிற மைண்ட்ஃபுல் ரெஸ்பான்சஸை எதிர்பார்த்து தான் இந்த கேள்விகள் உங்களை பார்த்து கேட்கப்படுது. ஸோ இன்னைக்கு உங்க பார்ட்னரோட 3 பிட்ஸ் ஃபார் கனெக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி இன்டென்ஷனலா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சின்ன மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அன்புடன் பவித்ரா.